விசேஷமாக இந்த ஆண்டை தொடங்கினோம். இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி நாள் துதிக்க சொல்லுக்காய் நடித்து துதிப்போமாக. நல்ல பிதாவே, நல்லவர்களை காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் தொடங்கி இந்த மாதம் முடியும் வரையிலும் இவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாள் கூட ஆண்டவரே துதிக்க சோதரிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஒரு கரவர்களுக்கும் இப்பொழுதும் பரிசுத்தரோட ஆதரவை தேவனையும் ஆசிரியை பரிசுத்தம் பரவடுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நமது கருத்தில் இருக்கிற ஆராதனை பாடல் புத்தகத்தில் இருக்கிற 1179வது பாடல் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பிரைஸ் லார்ட். கிருபைய நிலைநிற்கிறோம், கிருபைய நிலைநிற்கிறோம், கிருபைய நிலைநிற்கிறோம், உங்கள் கிருபைய நிலைநிற்கிறோம். அதே பாடல் புத்தகத்தில் இருக்கிற 1180வது பாடலை பாடும். கர்த்தர் சொல்லாகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. எல்லாருமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். கர்த்தர் சொல்ல
கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ வார்த்தை உண்மையானதே, தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. வான பூமியாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. வான பூமியாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. கடல் காற்று மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. கடல் காற்று மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. கவலை கண்ணீர் கஷ்டமான வார்த்தையினாலே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதுமே. கவலை கண்ணீர் கஷ்டமான வார்த்தையினாலே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதுமே. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை உண்மையானதே, தேவ செய்தி சத்தியமானதே, தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே, கர்த்தர் சொல்ல ஆகுமே, கர்த்தர் சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அடுத்தபடியாக அந்த பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 734வது பாடல் நாம் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. இதுவரை இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் நம்ம கிருபையாய் பார்த்த நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எனவே உற்சாகமான கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் காட். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாளைக்கும் சுற்றியவர், நாளில தோற்று நன்மை செய்த நல்லவர்.
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர், குஷ்டரோகிகளையும் சுஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர், குஷ்டரோகிகளையும் சுஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திடச் செய்த இயேசு நல்லவர், முடவர்களையும் நடந்திடச் செய்த இயேசு நல்லவர். முட்களின் நடுவேலில் ரோஜா இயேசு நல்லவர், முட்களின் நடுவேலில் ரோஜா இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர், பரலோக சந்தோஷம் பக்தர்கள் அளித்த இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயமதை நீக்கிய இயேசு நல்லவர், பரலோக சந்தோஷம் பக்தர்கள் அளித்த இயேசு நல்லவர். பரிமள தைலமாய் வாசனை தந்த இயேசு நல்லவர், பரிமள தைலமாய் வாசனை தந்த இயேசு நல்லவர். பாரினிவர் போல் தெய்வம் இல்லை இயேசு நல்லவர், பாரினிவர் போல் தெய்வம் இல்லை இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர், ஈனலோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். இருளில் வாழும் ஜனங்களை மீட்க இயேசு நல்லவர், ஈனலோகத்திற்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர், மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் மருத்துவம் தெரிந்த இயேசு நல்லவமே, மூன்றாம் நாளில் மருத்துவம் தெரிந்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர், நன்மை செய்த இவர், நாடை சுற்றியவர், நாடின தோட்டை நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நாடின தோட்டை நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாருமாய் முழங்கால் படிட்டு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியின் காலை வேளையில ஆண்டவர் ஆசீர்வதித்த இந்த காலை வேளையில, ஆண்டவர் ஓய்ந்திருந்த இந்த நாளில் இந்த காலை வேளையில நம்ம எல்லாருமாய் ஏகமாய் ஆண்டவரை துதித்து ஏகமாய் கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறபடினாலே, துதிகளின் வேளையில அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறபடினாலே, துதிகளிலே அவர் மகிழ்கிறவராய் இருக்கிறபடினாலே எல்லாருமாய் ஏகமாய் ஆண்டவரை துதித்து எல்லாருமாய் ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு இருக்கிறதான கோடி நாமங்களை சொல்லி கர்த்தரை துதிப்போம். இதுவரை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ராஜாவே கர்த்தாவே
எல்லோருமே கர்த்தரை துதிப்போமா. ஆண்டவருக்கு இருக்கிற நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து பாடி புகழ்ந்து ஆமென் கர்த்தரை போற்றுவோமா, கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாரும் சொல்லுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுவோம். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்று ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இதுவரை நடத்தின நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலே நம்மை விடுவித்து இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியா கிருபை செய்த நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அந்த மகிமையின் ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போமா. எல்லாரும் ஏகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏகமாய் கர்த்தரை துதிப்போம். ஏகமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறேன். உடைய உன்னதமான கிருபையினாலே, உன்னதமான அபிஷேகத்தினாலே, உன்னதமான ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த பிரசனத்தின் மகிமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமைக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லோருமே வானத்துக்கு நேராக வலது கரங்களை உயர்த்தி
soul knows it well. அப்படி தமிழ் பாடுவோம். பிதாவே நீர் எங்கள் தந்தை, இயேசுவே நீர் எங்கள் இரட்சகர், ஆவியில் நீர் தேற்றரவாளனே, அறிவே என் ஆத்துமாவின் ஒரு விசை கூட. பிதாவே நீர் எங்கள் தந்தை, இயேசுவே நீர் எங்கள் இரட்சகர், ஆவியில் நீர் தேற்றரவாளனே, அறிவே என் ஆத்துமாவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, சிறுமந்திலே பயப்படாதே, நான் உன் நடுவில் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவரே, இந்த காலை வேளையில ராஜா எங்களோடு கூட இருக்கிறவரே, இந்த ஆலயத்தில் பிரசன்னமாக இருக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த மகிமையுள்ள தெய்வீக கரம் எங்களை ஆளுகை செய்த தயவுக்காக, எங்களை அபிஷேகிக்கிற உடைய தயவுக்காக, மனம் கொண்டுகிறவுடைய தேவ தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான உடைய தேவ கிருபை, உன்னதமான உடைய தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய அபிஷேக வல்லமையினாலே நுகமெல்லாம் உயிர்விடுமே, கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுமே, ஜெயம் கிடைக்குமே. அந்த அபிஷேக வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில இந்த அபிஷேக வல்லமையினாலே எங்களை மகிழ பண்ணுகிறவரே நாங்கள் இதை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரி மனம் துதிக்கிறவளவ ஷமரனவளவ நிதிரிவில மக்கதரவள ஷங்கரனவளவ நிக்கிரிவில மக்கதரவள நூரிம நங்கரவ நிஷம மக்கதரவளவ நூரமங்கரவளவ. ஆவியானவரே ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே ஹல்லேலூயா. நுகங்களை அறுத்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கு ஊழியம் செய்திடுவான், எனக்கு ஊழியம் செய்திடுவான். என் மகளே நீ வேறுஞ்சுவாய், என் மகளே நீ வேறுஞ்சுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நான் வருந்தி காய்ச்சுவேன். ஹல்லேலூயாவே. நானே காப்பாற்றுவேன், நான் வருந்தி காய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேறுஞ்சுவாய், என் மகனே நீ வேறுஞ்சுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ராஜா, இந்த ஆராதனை வேளையில எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறவரே, உங்களுடைய அபிஷேக வல்லமையினாலே, உங்களுடைய அபிஷேக வல்லமையினாலே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறவரே, நாங்கள் இதை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ராஜா, இந்த பரிசுத்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நின்று எங்களை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி.
ஆவியானவர் மீதியான வேலைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் தாசன் மூலமாக இடைப்பட போகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மீதியான வேலைகளோடு ஆண்டுடைய அபிஷேக வல்லமை மத்தியில் கடந்து வரட்டும். நீரே மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு சிறிய அறிவிப்பு. நம்முடைய சமூகத்திலே எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லோருமாய் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கிறோம். விசேஷ வண்ணமாக தொடர்ந்து நம்முடைய இந்த ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனை எல்லாரும் பார்த்து ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதோடு வருகிற சனிக்கிழமை இன்றைக்கு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. அதை இதே போல நீங்கள் கர்த்தருடைய செய்தியை பார்த்து யூடியூப் மூலமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அதோடு எல்லா விதமான உபவாச ஜபங்கள், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை திருச்சபையில் நடக்கிற உபவாச ஜபங்களை நீங்கள் வீட்டிலே இருந்து செபிக்கும்படியாக கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு விசேஷித்த ஒரு காரியம், இப்பொழுது தொடர்ந்து நானும் அப்போதையாவும் 50 நாட்கள் விசேஷ உபவாச ஜபத்தில் எடுத்திருக்கிறோம். நீங்கள் அநேகர் அறிவீர்கள். எனவே உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த உபவாச ஜபத்திலே ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்குமா இருக்கிற அந்த ஜபத்திலே நம்ம தொடர்ந்து திருச்சபை குடும்பங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக, தேசத்துக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களிலே அநேகருடைய ஜப விண்ணப்பங்கள் இப்பொழுது அத்தியாவசியத்திற்குரிய ஜப விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் அதை கொடுப்பீர்களான நம்ம ஜெபித்துக் கொள்வோம். மற்றபடி எல்லாவற்றுக்காக, எல்லா தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தர்மையான பிள்ளைகளே, நாங்கள் தொடங்கினோம். இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி ஒரு நாள் இருக்கிறோம். இந்த மாதத்துடைக்கு கடைசி வந்து பாதுகாத்தார். அவருக்கே துதி கனம் எல்லாம் செலுத்தும். விசேஷமாக இந்த நாளிலும் இந்த கிறிஸ்தவ நாள் பல ஆராதனைகளே யூடியூப் மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்த அத்தனை பிள்ளைகள் இயேசுநாமத்திலே நான் வாழ்த்து நன்றி கூறுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் என்னோட நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கேட்க வேண்டும். இங்கே வேதத்தில் பார்க்கிற போது நீதிமான் விரும்புகிறது காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொல்லி தெளிவாய் போதிக்கிறது. நீதிமொழி 10:24 சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாளர்கள் வேண்டுதலோடு கவனிச்சுவார்னு சொல்றார். இப்படி நமக்கு சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளாலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கேட்க வேண்டிய நிலை இருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கேட்க கர்த்தர் சொல்லுகிறார் கேளுங்கள் சொல்லி. விசேஷமாக அருமையான தாசனவர்கள் சாலமோன் அவர் சிறு வயதிலேயே அந்த உயர்ந்த பதவிக்கு ஆளானார். ஆனால் அவருக்கு இந்த வயதேற்றவர்கள் அவருக்கு ஒரு நிலைமை என்னன்னா, புரோபுரி ஜனத்தை நான் விசாரிப்பது எப்படி என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்தது. அதெல்லாம் நான் எப்படி விசாரிப்பேன்னு சொல்லி கேட்க வந்தது. அது எப்படி செய்வது சொல்லி அவருக்கு இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அவர் இருக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற பாருங்க, 1 புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாசிப்போம். 1 வாசிப்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிற இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. விரும்புகிறதை கேள். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம விரும்புறது ஆண்டவர் கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். விரும்புகிறதை கேட்க சொன்னார். தரிசனம் கொடுக்கிறார். சாலமோனே, நீ கவலைப்படாத, கலங்காத, இந்த மக்களை விசாரிப்பேன்னு சொல்லி யோசிக்காத, நீ என்ன விரும்புற அது கேள்னு சொல்லி அவர் தெளிவாக பேசுகிறார். நமக்கு சிலர்களிலே கலக்கம் இருக்கும். இது எப்படி சொல்லுவது, இது எப்படி கேட்பது என்றெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு எண்ணம் வரல பாருங்க. ஆண்டவர் போய் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால மடங்கி கேட்போம், அவருக்கு அனுமதி கேட்போம், விடுதலை கொடுப்பாரு, நம்முடைய பேசுவார் என்ற நிலை நமக்கு வரமாட்டேங்குது. கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறோம். இது
யார்கிட்ட சொல்வது, யாருக்கு சரியான முடிவு சொல்லணும் சொல்லி இப்படிதான் இருக்கிறோம் தவிர ஆண்டவரை கேட்க மாட்டேன்றோம். ஆனா அவன் சொல்றாரு, சாலமோனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறதை எடுத்து கே. அவஸ்தை பாருங்க, என்ன விருப்பமோ அதை கேட்கிறார். அநேகருக்கு சில விருப்பங்கள் இருக்கும், அதையெல்லாம் கேட்பாரு. ஆனால் இவர் செய்கிற காரியம் என்ன? வசனம் 9 வாசிப்போம். வசனம் 9 ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த ஒரு ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று. அல்லேலூயா. என்ன கேட்டாருங்க? ஞானத்தை கேட்டார். ஆண்டவரே, நான் போக்குவரத்து அறியாத சிறு வயது பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஞானம் இல்லை, நான் மக்களை நியாயம் விசாரிக்க ஞானத்தை தாரு கேட்டான். அல்லேலூயா. வாசி பாருங்க, என்ன கேட்கிறாரு? ஞானத்தை கொண்டு கேட்கிறாரு. 13 வாசிப்பு 13 வாசனம். அதுவே கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளை நடப்பாயாகில் உன் நாட்களில் விழித்திருக்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அதாவது ஞானத்தை தான் கேட்டேன், ஆனா நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா. அதாவது அந்த சாலமோன் வேதத்தை கேட்கல, எனக்கு இதான் ஆண்டவரே, அப்படித்தான் ஆண்டவரே, நான் பெரிய ஆளாகணும், நான் இப்படி செய்யணும் அந்த கேட்கல. எதிரியை போய் நான் இப்படி நடந்து கேட்கல. ஆண்டவரே, தேவரே, இந்த மக்களை விசாரிப்பதற்கு நடத்துவதற்கு ஞானத்தை தாருன்னு கேட்டார். நம்ம சிலத்தை கலங்கி என்ன செய்ய தெரியாம கூட இருக்கிறோம். சில மனத்தில் ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். சாலமோனை பார்த்து என்ன பண்ணான்? கலங்கமா இருக்கா? உனக்கு ஒண்ணும் முடியலையா? நீ கவலைப்படாத, நீ என்ன கேட்கிற சொல்லு, நான் கொடுக்கிறேன் அப்படின்னா. அப்ப ஞானத்தை கொடுத்து மட்டுமல்ல, அவர் கேளாத ஐஸ்வரியத்தை மகிமையும் அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதாங்க நாம செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தேவத்துல உட்கார்ந்து இது எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை அவர்கிட்ட கேட்கணும். நிச்சயமா கொண்டு பார்க்கணும். மாதாவி கடவுள் உயிரோடு இருக்கிறார், பேசுகிறத கேட்கிறார். அதனால அவர்கிட்ட உட்கார்ந்து நாம் ஜபத்தோடு கேட்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் செய்யலான்னு இருக்கிறனே, இது நடக்குமா, இது முடியுமா? சாலமோன் சொன்ன வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கேட்கிற போது நாம் கேட்கிற செய்வார். ஞானத்தை கேட்ட கொடுத்த ஞானத்தை கொடுத்தாரு. அதோடு கூட அவர் கேள்வி ஐஸ்வர்யத்தையும் மகிழ்ச்சி கொடுத்தார். நம்ம கொடுக்க மாட்டார், கண்டிப்பா கொடுப்பார். நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. உட்கார்ந்து கேட்க வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளை என்ன வேணும் கேளு. ஏன் சோர்வா இருக்கிற, ஏன் கவலையா இருக்கிற, ஏன் நீ வேதனையா இருக்கிற, ஏன் டென்ஷன் ஆகிற, கவலைப்படாத, கேள்வி. அப்படியா நாம் தேவனிடத்துல இதை கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவன் நம்ம ஞானத்தை மட்டும் கொடுப்பதில்லை, தேவையெல்லாம் கொடுக்கிறார். எனவே பிரியமான பிள்ளைகளே, கொடுக்கிறது நம்ம குறைவை நிறைவாய் கொடுக்கிறார். பிலிப்பியர் சொல்றாரு 19 குறைவில் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் கொடுக்கிறவர். எனவே நாம் சோர்ந்து பத கேட்கலாம். இன்னொரு இடத்தை பார்க்கிற போது அண்ணா சகோதரி மிகவும் வேதனையோடு கூட, கவலையோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிறாங்க. ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது, குடும்பத்திலே சில குழப்பம் இருக்கிறது, தனக்கு குழந்தைகள் என்ற ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், சில இடத்துல போய் ஜோம் பண்ணிட்டு மருத்துவர் அணுகிறோம், இல்லை வைத்தியர் அணுகிற ஏதோ ஒரு செய்தி இருக்கணும். ஆனா இந்த அருமையான தேவ மனுஷியாகிய அண்ணா ஆலயத்துக்கு போய் முழங்கால மணி ஜபித்து கேட்கிறாங்க, ஜோம் பண்ணி கேட்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண்களை கொடுப்பீரானா? கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏதோ ஒரு குழந்தை கொடுன்னு கேட்கல, எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும்
கொடுத்தா உமக்கு ஒளிந்து கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபித்து கேட்கிறான். விடல, தன்னுடைய உள்ளத்துல எல்லாம் ஊற்றி ஜெபித்து கேட்கிறாங்க, எனக்கு கொடுப்பான். அவசியம் பாருங்க, வேற எங்கே போலாம். நம்ம ஆண்டவர் இருக்கிறவரு நம்ம எது பேசினாலும் கேட்டுட்டு இருக்கார். நமக்கு ஒரு தீமைகளையும் பார்க்கிறார், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த அருமை அண்ணா ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்த போது நடப்பது என்ன? அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையிலே சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஆமென். பொருத்தனை பண்ணி தெரிவிக்கிறாங்க. எனக்கு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்கிறாங்க. பாருங்க, சாதாரணமா வராது. என் ஆண்டவர் உதவி செய்வார், எனக்கு கண்டிப்பா என்னுடைய சிறுமையை பார்ப்பார், எனக்காக கேட்பார், நான் கேட்பதை கொடுப்பார். நம்பிக்கையிலே கேட்கிறாங்க. அநேக கத்திரை பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஐயா, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் வேதனைப்படுகிறேனே, எல்லாரும் என்னை எள்ளி நாங்கள் சொல்லி சரி நமக்கு சோர்ந்து போறோம். அதே தான் அண்ணா நடந்தது. சாதாரணமா இல்லை, அதனால வந்து ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்த போது கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். பாருங்க, 20 அதுலயே சில நாள் சென்ற பின்பு அண்ணா கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயர். கர்த்தரிடத்தில் கேட்டேன், கேளுங்கள் கேளுங்கள். தலைமுறை கேளப்பா, என்னோட கேள் அப்படின்னா கேளுங்கள். இப்ப அண்ணா சொன்னான், கர்த்தரை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தரை கேட்டதுனால அருமையான மகனை கொடுத்தா சாமுவேல். நம்ம எப்படி இருக்கிறோம்? கேட்கிறோமா? நம்ம சோதமாக கேட்கணும். சாதாரண காரியங்களை கொடுப்பா, விசுவாசம், நம்பிக்கை. என்னை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார், சோர்வடைய மாட்டார், நான் பின்னாடிய மாட்டேன். என் அப்பன் இயேசு கண்டிப்பா கொடுப்பாரு. நம்பிக்கையோடு கேட்டு நம்ம சொல்ற கர்த்தரை கேட்டேன், பொருத்தனை பண்ணி கேட்டேன், கொடுத்தாரு சொன்னாங்களே. நரம்பை பிள்ளைகளே, நாம கேட்ட கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். நமக்கு இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கேட்டே கொடுத்தா. கேளுங்கள். சாலமோனே, என்ன பண்ண கேளு. சாலமோனை கேட்ட தேவன் நம்மை மகனே மகளை என்ன வேணும் கேளு. அண்ணால கேட்டு கொடுத்தேன், அவன் கொடுக்க மாட்டீங்களா? தெளிவா சொல்றார். எனவே நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சாமுவேல் கொடுத்தது சாலமோனோட தேவன், அண்ணாவுக்கு சாமுவேலோட தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? கேட்க வேண்டும். என்ன வேணும்? கேட்டு கூட கேட்டு. அப்போ அண்ணாவுக்கு அருமையான மகனை கொடுத்தார், சாமுவேல் கொடுத்தார். இப்படி அவர் எதிர்பார்க்கிறார் கேட்க சொல்லி. ஆண்டவருக்கு தெரியாதா? எனக்கு இந்த கஷ்டம் தெரியாதா? என் சிறுமை தெரியாதா? நான் அழைத்து போயிட்டு இருக்கேன், கொடுக்க கூடாது. எப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. விசுவாசம் சொல்லுவான். விசுவாசம் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? அதெல்லாம் சும்மா. இப்படி பிசாசு வஞ்சித்து நம்மை பின்னடைவு செய்வதற்கு அவன் ஆலோசனை கொடுப்பான். நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் கதை சொல்றார், என்னமா நீ இப்படியே சொல்லி அங்க கேட்கிறார். ஐயா, நினைக்காதையா, என் உள்ளத்துல ஊற்றி ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா. அப்படி ஜெபிக்கிற போது ஒரு பெரிய மாற்றம். கேட்டே கொடுத்தார் சொன்னார். நம்ம சொல்ல முடியுமா? கருத்துல கேட்டு கற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் சொல்லணும், நன்மன் சொல்லணும், கிருபன் சொல்லணும். எனவே அண்ணாக்கு தேவன் கேட்டதை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில வளர வேண்டும். இங்கே எலியா என்ற மனுஷன் இருந்தார். எலியாவுடைய உதவியாளர் எலிசா இருந்தார். 2 பேரும் ஊழியம் செய்தார். ஆனா ஆண்டவர் எலியா எடுத்துக்கொள்ள போற எலிசா கூட இருந்தார். அப்புறம் ஆயத்தப்பட்ட எலியாவை எலிசா கூட இருந்ததுனால அந்த ஊழியத்தை
எலிசா அசிஸ்டன்ட் செய்தார் எலிசா. ஆனா அந்த எலிசா பாருங்க எலியா விடாம கட்டி போன, எங்கேயே போன விடவே இல்லை, போயிட்டு இருக்காங்க. அப்ப எலியா இருக்கிறாரு. 2ஆம் புஸ்தகம் 2 வாசிக்கும் 2:9. அல்லேலூயா. 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் வந்தனே. என்னோட பெரியாரா பாக்குறியா, ரெட்டிப்பான வாரம் கேட்கிறியாப்பா அப்படின்னு சொல்றாரு எலியா. இந்த அரிதான காரியம் தான். ஆனாலும் கூட நீ கேட்டு சும்மா உட்காந்துருக்காத, எங்க போல தூங்கிட்டு இருக்காத, எங்கேயாவது தங்கிட்டு இருக்காத. என்ன சொன்னாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நினைப்பா, என்னை கண்டால் அவனுக்கு அப்ப என்ன செய்யணுமா? எலியா வாக்கிட்டே எலிசா எங்கே போனாலும் கூடவே போயிட்டதான் காரணம். என்ன போறாரு? ரெட்டிப்பான வரும். நபவனம் ரெட்டிப்பான வரும். அவர் எந்த போனாலும் விடாம போறாரு. நோக்கம் என்ன? எதுக்கு போறாரு? அவருடைய நோக்கம் எல்லாம் எலியா செய்த அந்த அற்புத அடையாளத்தை 2 மணி நேரம் செய்யணும் எண்ணத்தோடு விடாத போறார். வேற எதுவும் கிடைக்கணும் போவது. இன்னைக்கு மக்கள் எல்லாமே என்ன, அதெல்லாம் வேணாப்பா, நம்மளால முடியாது. இருக்கிற நிறைய காலத்தில் போலாம், அவர் கூட போல என்ன கிடைக்க போகுது? நமக்குள்ள ஒரு தாக்கம் இருக்க வேண்டும், ஏக்கம் இருக்க வேண்டும். அவரோட பெரிய ஆளாய் காட்டணும். பொறாமை இல்லை, பெருமை இல்லை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவரோட உச்சமூலியம் செய்தார். என்ன எலிசாவுக்கு இருந்தது? அதான் உண்மை. எலியாதான் செய்தாரு, அற்புதம் செய்தார் இல்லையா? எலியாவை காட்டிலும் அவர் அசிஸ்டன்ட் என்ன எலிசா 2 மடங்கு செய்யும். ஆமா, அந்த எண்ணம் இருக்கா நமக்கு? ஒரு பேருக்கு ஐயா அவங்க ஜெபிக்கிறான்னா 1 மணி நேரம் 2 மணி ஜெபிக்கணும். அந்த வர எனக்கு வேணும். ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். எனக்கு இந்த வர வேணும், ரெட்டிப்பான வர வேணும். எல்லாரும் கொடுக்கிறார், வரவில்லை கொடுக்கிறார். பின்னாடி கிடையாது. அந்த மாஞ்சவர்களுக்கு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, விசுவாசங்களுக்கு தேவன் கேட்ட கொடுக்கிறார். எத்தனையோ அரசர் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கல. சாரமன் கொடுத்தாரு, சாரமன் கேட்டாரு, ஐயா எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த மக்கள் எல்லாம் நீதியா நேர்மை விசாரிக்கணும், அதுக்கு ஞானம் வேணும். ஏதோ ஒன்று சட்டப்படி தள்ளி தொட்டு போலாம் அல்ல, எனக்கு அப்படி முடியாது, என்ன செய்ய முடியாது, ஞானம் இல்லை, நான் குறைந்த அறிவுள்ளவன், நான் சின்ன பையன், மூக்கத்தறிந்த பையனா இருக்கிறேன், ரோஜு நான் விசாரிக்கணுமே. அதனால ஞானத்தின் அவருக்கு தாழ்வு கேட்டார். ஆண்டவர் அதை அங்கீகரித்து, பரவாயில்லப்பா நீ வேற எதை கேட்கிற இல்லையா, அதனால உனக்கு ஞானத்தை கொடுக்கட்டும் அல்ல, அதோடு கூட சேர்த்து நீ கேள்வி ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் வாங்கி கொடுக்குன்னு சொன்னான். கொடுத்தார். இந்த கருத்து இருக்கார். அதனால எலிசா கேட்டார். எலிசா கேட்கிறார், எலிசா உனக்கு என்ன வேணும் சொல்லுவோம். இல்லை நான் இதுக்கு வரேன், ரெட்டிப்பான. அப்போ நீ வந்து ஒரு இதில் உட்காந்துரு, நான் போன பிறகு கிடைக்கல. என்னை கண்டா, என்னை பார்த்தா கிடைக்கும், இல்லை கிடைக்காது சொல்லிட்டார் அவரே. அப்படியானா தேவதூதர் உட்கார்ந்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேலையா இருக்கணும். எப்போது எனக்கு கிடைக்கும், இல்லை எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. அவர் போயிட்டாருன்னா எனக்கு யார் உதவி சொல்லுவாங்க. அதனால இப்ப அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்து வெட்கப்படல, பிரகாசனை பார்க்கவே. அதனால எலிசாவை நோக்கி பார்த்தார். இந்த சாலை எடுத்து அழைத்து அவர் 2ஆம் பிரிந்தனாலே ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது. எலியா பார்க்கும் எலிசா அற்புதம் அதிகமா சொன்னார். ஆமா, காரணம் மாற்றி
இருந்தது, விசுவாசம் இருந்தது. நான் எனக்கு ஊழியத்துல அவரை விட நான் பெரிய ஆளாக்கி ஊழியம் செய்யணும், வல்லமையா ஊழியம் செய்யணும், விசுவாசம் இருக்கிறேன். இல்ல நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறணும், நான் வல்லமான ஊழியக்காரனா இருக்கணும், அற்புதம் ஊழியக்காரனா இருக்கணும், அப்படி ஒரு ஊழியம் செய்யணும் என்ற எண்ணம், அந்த தாக்கம், அந்த நோக்கம், அந்த திட்டம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது கண்டிப்பா நடக்கும். எலியாவினால் எலிசா கொடுத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றார் சொல்லி பார்க்கிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா 2:13 அதிகாரம் 20 வருஷம் 13 வாசிங்க. 13:21 அல்லேலூயா. 21 அல்லேலூயா. சிமியாவின் குமாரன் யோசபாத், சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவருடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள். இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தினுடைய பிதாக்களில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமென். 13:21. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கடலிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, எலிசாவுடைய கல்லறை மேல ஒரு பிரேதம் பண்ணா எழுந்துட்டான் உயிரோட. மரித்தும் அங்க நடக்குது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஊழியக்காரர் எலிசா இருந்தார். நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. எலிசாவை அடக்கம் பண்ணிட்டாங்க, கல்லறை இருக்குது, கல்லறை மேல இன்னொரு பிரேதத்தை வச்ச உடனே எழுந்துட்டான். ரெட்டிப்பான வரம், வல்லமையான வரம். எலிசா கொடுத்த அதே தேவன் கொடுக்க வருகிறார்கள். கேட்க வேண்டும், என்ன வேற உனக்கு, என்ன வேற உனக்கு? ரெட்டிப்பான வரம். எலியாக வேண்டும் என்று மட்டும் அண்ணா சொல்லி கேட்டாரே. நம்ம எப்படி இருக்கணும்? வரங்களை கேட்க வேண்டும். தேவன் வரங்களை கொடுக்கிறார், வரங்களை வல்லமை கொடுக்கிறார். கேட்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை போய் மாற்றம் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். எனவேதான் நீங்க எளியா அடிப்பாராக இருந்தார். நம்ம எப்படி இருக்கோம் பாருங்களேன். நேரங்கள் நமக்கு சில காரியங்களிலே இதோடு வேண்டாமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படி இல்லை. நமக்கு அந்த நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும், அந்த உற்சாகம் இருக்கணும். நான் ஆண்டு முடிவு செய்யணும், ஒரு மகளா இருக்கிறேன், எல்லாமே முடிவு செய்யணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ரெட்டிப்பா மனத்தோடு விஷயத்தை நம்ம கொடுக்க கட்டுக்க கொடுப்பாரு. கேளுங்கள், நீதிமாக கொடுக்கப்படும், நீதிமாக கிடைக்கப்படும் சொல்லுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் பெரியவர்கள். எஸ்தர் ராஜாத்தை கூட பார்த்தீங்கன்னாக்கா அரண்மனை இருக்கிறாங்க. அரண்மனை இருந்து அரசுக்கு விடாம போனா தண்டனை வரும், வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இந்த நிலையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறாங்க. மொத்தகாய் சொல்றாரு, மெசேலா கத்தி நம்ம குலத்துக்கு ரொம்ப கஷ்டம் வருது, அதனால ராஜா பேசணும். சித்தப்பா பேச முடியாது, ராஜா அழைக்கிறேன்னா நான் உள்ள போக முடியாது. ஆனா எங்க அம்மா ஜபம் பண்ணிட்டு போறான், வாசல் ஜபிச்சுட்டு போறான், உள்ள போறாங்க. யோசிச்சு பாருங்க, ஜபத்துக்கு நிலைமை பாருங்க. ஜபம் உள்ள போறாங்க. போன நடந்தது என்னங்க? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாசிக்கு முன்வாசிங்க. எஸ்தர் 5:3. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனை உட்புறத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலுமண்டபத்தில் ராஜஸ்தானத்தில் வீற்றிருந்தார். ராஜா ராஜஸ்ரீயாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்ட பொழுது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்சொங்கலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாவியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, என்ன வேணும் கேளு. மன்றாட்டு என்ன, விண்ணப்பம் என்ன? ஜபத்தோடு போய் நிக்கிற அர்த்தம். நடக்கிறது என்ன? சட்டம் மாற்றப்பட்டது. கூடாமனாக்கா அவங்க அந்த கொடுக்குவாங்க. ஆனா வீட்டுல சட்டம் மாற்றப்பட்டது. நம்ம நீங்க கேட்கறேன், என்ன கேளு, நான் கொடுக்குறேன். கேட்க வேண்டும், நான் ஆண்டு செய்த ஒரு பெரிய அற்புதம். நீ போக, நான் பேசுறேன் கூட. ஐயா அவங்களும் போகமானாங்க, என்னை கண்டாலே அவங்க எரிச்சலடைவாங்க. நான் நீ போப்பா, நான் இருக்கிறேன், உடனே பேசுறேன். நம்ம ஆண்டு பேசுவாங்க, நமக்கு பர்சன் போய் நிற்பார். என்ன வேணும் கேள்வி சொல்றாரு. அதுல 6ஆம் வாசகம். 6ஆம் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில்
பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். என்ன கேள்வி தர கேள் அப்படின்னா, அப்போ நீதிமான் கேட்பது கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதியா, நேர்மையா, பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கிற போது, நம்பியிருக்கிற போது, அவர் பாத்திலே உட்கார்ந்து ஜெபித்து கடந்து வரும்போது, நீதிமானா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நான் எவ்வளவு நாள் தான் ஜெபம் பண்றது, ஒன்றும் நடக்கல, எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. கேட்டு பார்த்துட்டேன், ஏசுநாதர் ஜெபத்துக்கு செவி கொடுக்கல. சாலமோனை பார்த்து கேட்கிறாரு, என்ன பையன் கேட்கிறாரு, உங்களை பார்த்து கேட்க மாட்டாரா? எஸ்எல் ராஜா கேட்கிறார், என்ன உங்களுக்கு நம்ம கேட்க மாட்டாரா? எலியா பார்த்து எலிசா கேட்கிற, என்ன எலிசா சுத்திலே இருக்க முடியும்னு கேட்கிறார், நம்ம கேட்க மாட்டாரா? அந்த வாஞ்சை, இந்த விருப்பம், அந்த தாக்கம் இருக்க வேண்டும். தேவனை கேட்டால் கிடைக்கும். கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி கேட்கறது கண்டிப்பா வச்சுவாரு. நம்பிக்கை வந்து போயிட்டோம். அவர் தெரியும் மகன் தேவனுக்கு நம்ம என்ன கேட்கணும் அவருக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். மகன் தான் இருக்கான், சரியா தெரியுது, கேட்கிறான், கண்டிப்பா கொடுப்பார். அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டார். பாரபட்சம் இல்லாதவர் நீதிமான் கேட்பதவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எனவேதான் கருவப்பிள்ளை நாட்களில் நாம் யோசித்து கலங்கி போயிருக்கிறது. இப்போ இந்த நாளில் எப்படிதான் நம்ம நடந்து போறது தெரியல. நாட்டில் பொருளாதார நெருக்கடி, வேலை கிடைக்கல. யாரை கேட்டா என் பிரச்சனைக்கு தீர்வு வரும், எனக்கு வேலை கிடைக்கும், என் வருமானம் பெருகும், என் பிள்ளைகளை படிக்க முடியும், யாரை கேட்க முடியும்? யாரையும் கேட்கணும். நம்ம முழங்காலம் மடக்கி கட்டு நோக்கி கேட்டு பாருங்க. என் தாசனாங்க மகனே என்ன கேட்பார். சாலமோனை கேட்டவர் நம்ம கேட்க மாட்டேன். நீ ஏன் தலைக்கு கண்ணீர் அடிக்கிற, ஏன் வேதனை பண்ற? முழங்காலம் மடக்கணும். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த வைரஸ் எங்களை தொல்லை கொடுத்து வேலைக்கு பார்க்க முடியாம உலகமே வேதனை இருக்கிறது, தப்பித்து போயிருக்கிறது, வேலை இல்லை. எப்படி எங்கே போய் கேட்பேன்? கடனை எப்படி அடைக்க? 4 மாதமா கடன் வாங்கி சாப்பிட எப்படி ஆண்டு கொடுக்க போகிறேன்? யோசிக்கிட்டு இருக்கோமா? நேரம் அவர்கிட்ட போகணும். ஐயா சாலமோனு கேட்டீங்களே, நான் நிக்கிறேன் வந்து என் நிலைமை எப்படிதான் இருக்கு கேட்போமா? கண்டிப்பா கொடுப்பா. வருமானம் இல்லை, வேலை இல்லை, சந்திப்பா சந்திப்பா. அவர்தான் 6ஆம் வயது தெளிவா சொல்றார். 23 வாசிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்க போஷிக்கிறேன்னு சொல்றாரு. எனவே நம்ம வேண்டிய நன்மையாக செய்வார். அதனால நம்ம கேட்க வேண்டும். ஐயா வயது கடந்து போச்சியா, எப்படி திருமணம் ஆகல? நான் எத்தனையோ புரோக்கர் சொல்லி பார்த்தேயா, புரோக்கர்கிட்ட போகாதையா, ஆண்டவர்கிட்ட போய் பங்காரம் மடக்கு. ஆண்டவரே, நீ ஆதியிலேயே அப்படிதான் செய்து தண்ணியே நடந்து சொன்னீரு. என் மகனுக்கு என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து கொடுக்க முடியும். நான் கேட்கிற செய்யும். கேட்போமா? கேட்கணும். ஐயா குருநாகி 5 ஆண்டு ஆயிடுச்சு, 4 ஆண்டு ஆயிடுச்சு, 8 ஆண்டு ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. அண்ணாந்து கொடுத்தவன் நம்ம கொடுக்க மாட்டாரா? அண்ணா ஜெபித்தாங்களே, அருமையா அவங்க கேட்ட மாதிரி கொடுத்தாரு. ஏதோ நல்ல ஆண் பிள்ளை கொடுத்தாரு, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாய் பாக்கி கொடுப்பா. ஜெபிக்கிறேன் கொடுப்பா. நான் கேட்டே கொடுத்தா நான் சாட்சி கொடுக்குறாங்க, நமக்கு சாட்சி கொடுக்க செய்வார். எனவே கேட்போமா? அந்தவரே ஒரு பிரதிவாத பொருள் கேட்போமா? கண்டிப்பா கொடுப்பா. சோர்ந்து கேட்க அப்படியா? வீடு கட்ட முடியல, வாடகை கொடுக்க முடியல, என் பிள்ளைகள் படிப்பு கேட்டால் உதவி செய்ய முடியல, படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, எங்க போறது? எவ்வளவு அப்படி போட்டு எனக்கு கிடைக்கல, எங்கே போக வேண்டாம், அப்படியே அங்க போடு. இயேசுவே தேவரே, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், இங்க வீடு கட்டி பிடிக்கும், இந்த ஆண்டு மாற்றம் இருக்கணும். சேலஞ்ச் பண்ண ஜெபிங்க. அவர் சொல்லுவார், மகனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவார்.
அருமையான போதகர் தாலிப் சொல்வார், ஏதோ இது வேணோடு கேளுயா, குறிப்பா கேளு, அதை கொடுக்கிறவன் வேற வேலை கேளு, புலவர்கள் அது கேளு, குறிப்பா கேளு, ஏதோடு கேட்காத என்று சொல்லி அவன் பேசினார் சொல்றார். அப்படியானா நம்மோடு பேச மாட்டாரா? இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, ஒரு சவாலோடு கூட நீங்கள் முழங்கால முடக்கி, அப்பா சாலமோன்னு கேட்ட போது அவர் கேட்டு ஞானத்தை கொடுத்தீரே, ஐசத்தை கொடுத்தீரே, எனக்கு தாங்கப்பா, என் நிலைமை அருகனுக்கு தாங்க, எனக்கு நான் சொல்ல கண்டிப்பா நீதிமானுக்கு அது கிடைக்கும், கேட்பது கிடைக்கும், கொடுக்கப்படும் சொன்னாரே. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கவலைப்படாது, இருக்கிற இன்னும் இந்த மாதம் முடிக்க போற நடுவாக இருக்கிறோம். இந்த புதிய மாதம் நாளைக்கு முன்னாடியே இந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ள முடியும். ஒரே ஒரு காரியம், சாலமோனை போல கேட்க வேண்டும், எலிசாவை போல கேட்க வேண்டும், அன்னாளை போல கேட்க வேண்டும். கண்டிப்பா இந்த வாரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். ஆண்டவரே, கண்டிப்பா இந்த மாத நாட்கள் ஓபன் ஆகணும், இந்த வைரஸ் முழுமை அழிக்கப்படணும், அதை கேட்பது கிடைக்கும் என்று சொல்லி பணக்கார வழிக்கு ஜெபித்து பாருங்க. எல்லா வைரஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு லாக்டவுன் ஓபன் ஆகி அந்தந்த ஸ்தானத்தை வேலை கிடைக்கும். முழங்கால மடக்குங்க, தேவசத்துல உட்காருங்க, அன்னாளை போல எலியாவை போல எலியா போல தலைமனை போல கேட்போம் கேட்போம். எசராஜ் முழங்கால மடக்கு ஜெபிச்சு போய் கேட்டாங்க. ராஜா அதை செய்தார்னா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். எனவே தேவ பிள்ளைகளை, ஒரு சவாலோடு கூட சேலஞ்சோடு கூட நாம் தேவத்தில் உட்கார்ந்து எனக்கு தானம் இது வேண்டும் என்று கேட்கிற போது நீதிமன்றம் நமக்கு தேவர்களுடைய நமக்கு கண்டிப்பாய் கொடுப்ப சந்தேகமில்லை, கொடுத்து ஆசைப்பட இருக்கிறார். காட்டுப்படி நடப்படி ஆசைப்படுவராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise God. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்ட இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்ட சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தின் இந்த கடைசி பரிசுத்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய சமூகத்தில் விடாய்த்து போன ஆத்துமாவோடு, அவன் விடாய்த்து போன சிந்தையோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிற வார்த்தை நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தானமா நிதியில பங்கரவ சந்தானமா. ஆமென். அந்த வார்த்தையின்படியாக ஹல்லேலூயா. சாலமோன் தேவ சமூகத்திலே சொப்பனத்திலே ஆண்டவர் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் கேள்வி சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த போக்கு வரவு அறியாத ஜனங்களை விசாரிப்பதற்கு ஏதுவான ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். ஆமென். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்ததும் அல்லாமல், ஆமென், அவனுக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் இதோ எல்லா ஆசீர்வாதங்களையும் திரளாக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்திலே இதோ எலிசாவை போல வெற்றிமான வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஆமென். என்னை நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். ஆமென். இதோ எலியாவை விடாதபடிக்கு எலிசா பற்றி கொண்டார். அது போல எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரை விடாதபடி நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். எலிசா விடாதபடிக்கு யோர்தானுக்கு எரிகோவுக்கு ஆமென் அவர் போகும் பொழுது, பெத்தேலுக்கு போகும் பொழுது அவரோடவே கடந்து செல்லுகிறார். பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த வரத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். ஆமென். அண்ணா தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, அறியாத சிறுமியை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவன் உயிரோடு இருக்க நாளமான உனக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையிலே சமர ரத்தத்தை படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார். இந்த கால வேளையில ஆமென் எனக்கான தேவ ஜனமே, அண்ணால் விரும்பினபடியாக ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். சில நாள் சென்ற பின்பு அண்ணால் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றார். ஆமென். இந்த கால வேளையில நம்ம எண்ணுகிற நினைக்கிற காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் கேட்கும் பொழுது கர்த்தரை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எஸ்தர் ராஜசம் தேவ சமூகத்திலே முழங்கால் படித்து 3 நாள் உபவாசம் எடுத்து அவர்
அவர் செபித்து ஜெபித்து விட்டு ராஜ சமூகத்தில் கடந்து போகிறார். யூதா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவருடைய விடுதலைக்காக கடந்து செல்லுகிற வேளையில ராஜா எஸ்தரை நோக்கி அழைப்பிக்கப்படாமல் போன எஸ்தரை நோக்கி ராஜா சொல்லுகிறார், எஸ்தர் ராஜாத்தி உன் மன்றாட்டு என்ன? ஹல்லேலூயா. உன் ஏன் வேண்டுதல் என்ன? இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அழைப்பிக்கப்படாமல் போன எஸ்தர், ஹல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில நாம ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்பட நீ திருப்பினவன விரும்பின மக்களவ இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியங்களுக்காக அப்பாவை நோக்கி பார்க்கிறீர்களோ நிச்சயம் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நாம் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சாலமோனுக்கு அற்புதம் செய்த என் தேவனாகிய கர்த்தர், எஸ்தர் ராஜாவுக்கு அதிசயம் செய்த என் ஆண்டவர், எலிசாவுக்கு வரத்தை கொடுத்த என் ஆண்டவர், அன்னானுக்கு அற்புதம் செய்த என் ஆண்டவர் நமக்கும் செய்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாச வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில இந்த வார்த்தைகள் எங்கள் கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களே கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தது உனது ஆலோசனை நிறைவேற்றினேன் சொன்ன வாக்குத்தத்தன்படியாக எங்கள் ஒவ்வொரு மன விருப்பம் இப்பொழுது என்னவென்று நீர் அறிவீராண்டவர் அதன்படியாக கொடுங்க. நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சி கால வேளையில எங்கள் திருச்சபை எல்லா குடும்பங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. மிகவும் இந்த யூடியூப் மூலமாக சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா திருச்சபையின் பிள்ளைகள், திருச்சபையில் அல்லாத பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த சமூகத்திலே ஆண்டவரே எங்களை ஏற்பாடு செய்த அன்பின் தயவுக்காக, மகிழ்ச்சி செய்த அன்பின் கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையிலுமாய் கூட ராஜா எங்கள் ஒவ்வொருடைய எல்லா பாரங்களையும் இந்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்கள், தலைவிகள், வாழ்ந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், வாழ்கிற குழந்தைகள் எல்லாரையும் பேராக என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த சத்திய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு கர்த்தாவே இந்த சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து ஜெயமெடுக்கிற இந்த கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சத்தியம் இந்த சத்திய வார்த்தை கேட்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். ஏசப்பா, வேதம் சொல்லுவது உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் கரமப்பிதா அறிந்திருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுக்கு தேவை என்று அறிவதற்கு முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, அதை கொடுக்க போகிற தயவுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. இந்த காலை வேளையிலுமாய் உடைய திருச்சபத்தில் வந்திருக்கிற எனக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிமையால் இடைக்கட்டி அற்புதங்களை காண செய்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல தெய்வீக சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும். எந்த பாடு, பலவீனம், சோர்வு, தீங்கு, நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள் ஒரு பிள்ளைகளும் விடாதபடி வேலையா தேய்கிறதாச்சா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களை, இயக்கங்களை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு திருச்சபை குடும்பமுடைய அன்றாட அப்பம் கட்டி வருமானங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஆசீர்வாதம் நேர்த்தியாய் கொடுத்து இடப்படுத்தி காத்துக்கொள்ள போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வித்து செய்கிற வேலைகளிலே, வியாபாரங்களிலே கர்த்தருடைய கரம் இருப்பதாக. வாகன ஓட்டுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். விசேஷத்தை அபரிமிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட ராஜா அநேக பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்தாலும் ராஜா உடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்களுக்கு உங்கள் மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய தண்ணீர் அந்த குறைவையை
நீர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை பிடித்து வர கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் இன்று மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக தூர தேசத்தில் இருந்து ஆண்டவரே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்காக திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் ஆசீர்வாத கரம் இறங்கி வருவதாக நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடினால் எனக்கு ஸ்தோத்திரம். யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் பிள்ளைகளை ஆண்டவர் அவரிடமாய் ஆசீர்வதிப்பினாக அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக எல்லாருடைய குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கும் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில இந்த தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. வெகு சீக்கிரத்தில் தேசத்தில் முழுவதுமாய் காணப்படுகிற எல்லா மாநிலங்களிலே மாவட்டங்களிலே காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸின் கிரியைகள் முற்றிலுமாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. Deliver us the name of God. Deliver the name of God. உங்கள் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தர் பூரணமான விடுதலையை கொடுத்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்து ஜனங்களை ஆசீர்வதியும். தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவர் பூரண விடுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் செய்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லார் மீதும் வல்லமுள்ள கரம் இறங்கட்டும். எல்லாருடைய தேவைகளை சந்தி எல்லாருக்கும் வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். அப்பா வெகு சீக்கிரமான நாட்களிலே லாக்டவுன் முடியப்படுகிறாங்க. வைரஸ் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு லாக்டவுன் முற்றிலுமாக முடிக்கப்பட்டு நாங்கள் விடுதலையாய் திருச்சபைகளை திறந்து உண்மை ஆராதிக்க போகிற நல்ல நாட்களுக்காக என் தகப்பனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நாளைக்கு தினம் குறித்த நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழிபிறக்கும் இன்றைக்கு நன்றி சொல்லி என்று சொன்னீரேன். ஓஷன மக்கள் நிரந்தர துருவில மக்களவா வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவகரமாக செய்யட்டும். அப்பா இந்த காலை வேளையிலுமாய் கூட இந்த விலையேற பெற்ற தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். தெய்வீக ஆசீர்வாத கரம் ஒருவரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை கிருபை தொடரட்டும். தெய்வீக அபிஷேக வல்லமை கரம் ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களோடு ஆண்டவரை யூடியூப் மூலமா பார்க்கிற எல்லா பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லாருடைய தேவைகளை சந்தித்து யெகோவா ஷாலோம் என்ற சமாதானத்தின் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நற்சமாதானமும் என்றும் என்றும் தேசவரைக்கும் நாம் யாரோடும் சர்வசமம் சதா காலம் இருப்பாராக. ஆமென். உன்மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உன்மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். உனது திட்டங்கள் எல்லாம் ஆமென் நிறைவேற்றி முடித்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளை பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து